கேரள மாநிலம் கொல்லத்தில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஒருவர் காரை உடைத்து மீட்கப்பட்டுள்ளார். அந்த கோர காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது உயிரிழந்திருப்பவர்களின் விவரம் என்ன நடவடிக்கையானது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு திருவனந்தபுரத்திலிருந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் ஐயப்ப தரிசனம் முடித்துவிட்டு திரும்பும் போது பாத்தீங்கன்னா கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரை அருகே பாத்தீங்கன்னா அரசு பேருந்து மேல இந்த கார் மோதி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் சந்திரன் சதீஷ் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. இந்த கார்ல பயணம் செய்த தேவப்பிரியன் என்ற 7 வயது சிறுவன் இவர்களோட ஒரு 4 பேர் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மட்டுமல்லாம இந்த விபத்துல பாத்தீங்கன்னா காரின் முன்பகுதி பாத்தீங்கன்னா முழுவதுமா சேதம் அடைஞ்சிருச்சு. இதனால பாத்தீங்கன்னா காரின் முன்னால் இருந்த ஒரு நபரை தீயணைப்பு துறையினர் காரை உடைத்து அவரை மீட்பு பணி மீட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த விபத்து ஏற்பட்ட தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதோடு மட்டும் இல்லாம இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.